நுண்ணோக்கிகள். இப்போது நாம் லென்ஸ் பார்த்து முடித்ததுக்கப்புறமே நம்ம என்ன சொன்னோன்னா, இந்த லென்ஸு எங்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அதை பற்றி பார்க்கலான்னு சொன்னோம். அதில் ஃபஸ்ட்டு மனித கண் பார்த்தோம். நம்ம கண்ணில் ஹியூமனோட ஐயில் இருக்கிற நேச்சுரலான லென்ஸு அதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நுண்ணோக்கிகள். நுண்ணோக்கினா என்ன, அதில் என்ன லென்ஸு யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ற ஒரு பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். நுண்ணோக்கிகள் என்பவை மிக நுண்ணிய பொருள்களை காண உதவும் ஒளியியல் கருவியாகும். நுண்ணோக்கி அப்படின்னா நுண்ணியன்னா என்ன அர்த்தம், ரொம்ப குட்டியாக ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிற பொருள்களை பார்க்குறது. அது எழுத்துக்களாக இருக்கலாம், பொருள்களாக இருக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப மிக சிறியதாக இருக்கிற அந்த பொருள்களை நம்ம தெளிவாக பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த நுண்ணோக்கின்னு சொல்கிறோம். இவை எளிய நுண்ணோக்கிகள் மற்றும் கூட்டு நுண்ணோக்கிகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. இந்த நுண்ணோக்கியை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று எளிய நுண்ணோக்கி, இன்னொன்று கூட்டு நுண்ணோக்கி. இப்போது இந்த எளிய நுண்ணோக்கினா என்னன்னு பார்க்கலாம். எளிய நுண்ணோக்கி குறைந்த குவிய தொலைவு கொண்ட குவிலென்ஸானது எளிய நுண்ணோக்கியாக செயல்படுகிறது. எளிய நுண்ணோக்கி அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, குவிலென்ஸை தான் சொல்கிறாங்க. அதாவது குறைஞ்ச குவிய தொலைவு இருக்கிற குவிலென்ஸு அதை தான் எளிய நுண்ணோக்கியாக பயன்படுத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மேக்னிஃபையிங் கிளாஸ் இருக்குது இல்லையா, உருப்பெருக்க கண்ணாடி, அந்த நாம் சொல்கிற மாதிரி பேச்சு வழக்கில் சொன்னால் பூத கண்ணாடின்னு சொல்கிறோம்ல, வச்சு லெட்டர்ஸ் சின்னதாக இருக்கிறத பெருசாக பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கிறது தான் எளிய நுண்ணோக்கின்னு சொல்கிறாங்க. குவிலென்ஸை கண்களுக்கு அருகில் வைத்து பொருள்களை பார்க்கும்போது பொருள்களின் பெரிதாக்கப்பட்ட மாயபிம்பம் தோற்றுவிக்கப்படுகிறது. எளிய நுண்ணோக்கின்னு எதை சொல்கிறாங்கன்னா, குவிலென்ஸை கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு, அதாவது இப்போ நம்ம அந்த சர்ச் பாரில் இருக்கிற கண்ணாடி மாதிரி கைப்பிடியோடு இருக்கிற அந்த லென்ஸு, அதை நம்ம கண்ணுக்கிட்ட வச்சு நம்ம குனிஞ்சு பார்க்கும்போது என்ன ஆகும், இப்போ நான் எனக்கு எதிரில் இருக்கிற ஒரு புக்கில் இருக்கிற ஒரு சென்டென்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்க எழுத்து, அதை நான் பார்க்குறேன் அப்படின்னா அங்கே என்ன நடக்கும், அந்த லெட்டரோட பெரிய சைஸ் எனக்கு தெரியும். எனக்கு விசிபிள் ஆகிறது அந்த லென்ஸ் வழியாக எனக்கு அந்த லெட்டரோட சைஸ் பெருசாக விசிபிள் ஆகும். அதுதான் பெரிதாக்கப்பட்ட மாயபிம்பம் தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே ஏன் இதை மாயபிம்பம்னு சொல்கிறோன்னா, ஆக்சுவலாக இந்த லென்ஸை நான் என் கண்ணில் வச்சு கீழே என்னோடய கையில் புக்கு வச்சுருக்கேன், என் கண்ணுக்கு முன்னாடி நான் லென்ஸ் வச்சுருக்கேன், லென்ஸ் வழியாக நான் அந்த புக்கை பார்க்குறேன். அப்போது நான் வைக்கிற பொருளும் என்ன, அந்த புக்கு தான். எனக்கு பிம்பமும் எங்கே தெரியுது, அந்த லென்ஸுக்கு பின்னாடி புக்கில் தான் தெரியுது. அப்போது நம்ம சொன்ன மாதிரி பொருள் வைக்கிற இடத்துலையே பிம்பம் தெரிஞ்சுதுன்னா அதை மாயபிம்பம்னு சொல்வோமா, அதனால தான் பெரிதாக்கப்பட்ட மாயபிம்பம் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், படம் 2.18 எளிய நுண்ணோக்கியின் பிம்பம் உருவாதல். இந்த பிக்சர் இப்போ நம்ம சொன்னதை நான் என் கண்ணு முன்னாடி ஒரு லென்ஸ் வச்சுருக்கேன், புக்கு வச்சுருக்கேன், அதை இந்த படமாக இமேஜின் பண்ணி பாருங்களேன். அங்கே லென்ஸ் இருக்குது, ஐ எங்கே இருக்குன்னா லென்ஸுக்கு ரைட் சைடில் ஐ இருக்குது. இப்போது ஏபி அப்படின்றது பொருள். நான் அந்த லென்ஸுக்கு முன்னாடி நான் கீழே வச்சுருக்கிற என்னோட புத்தகம் தான் அந்த ஏபின்னு நான் வச்சுக்கிறேன். அப்போ என்ன நடக்கும், நான் லென்ஸுக்கு மேலே இருந்து என்னோடய கண்ணை வச்சு நான் பார்க்கும்போது ஏபின்னு சின்னதாக இருக்கிற அந்த புக்கில் இருக்கிற லெட்டர்ஸு A-B- பெரிய சைஸுக்கு எனக்கு விசிபிள் ஆகும். அப்படின்றது தான் எளிய நுண்ணோக்கியில் பிம்பம் உருவாகிறது. கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஏபி என்ற பொருளை குவிலென்ஸின் முக்கிய குவியத்திற்குள் வைத்து லென்ஸின் மறுபுறத்தின் வழியாக பொருளை காண வேண்டும். இப்போ என்னென்னா, ஏபின்ற பொருள் எடுத்துக்கிறோம், குவிலென்ஸின் முக்கிய குவியத்திற்குள் அப்படின்னா எஃப் பாயிண்ட்டுக்கு முன்னாடியே, அதாவது ஓ பாயிண்ட்டுக்கும் ஓக்கும் எஃப்க்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு முன்னாடியே வைக்கிறத தான் U <f அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது U பொருளோட தூரம் எப்படி இருக்கணும்னா எஃப்பை விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வச்சு பார்க்கும்போது குவிலென்ஸின் முக்கிய குவியத்திற்கும் ஒளியியல் மையத்திற்கும் இடையே பொருள் வைக்கப்படும் போது லென்ஸானது நேரான பெரிதாக்கப்பட்ட மாயபிம்பத்தை பொருள் இருக்கும் அதே பக்கத்தில் தோற்றுவிக்கிறது. அப்போ அவங்க என்ன நடக்குதுன்னா, பிக்சரில் காட்டியிருக்கிற மாதிரி தான் லென்ஸானது நேராக பொருள் வச்சோம், எனக்கு நேராகவே தான் தெரியும். எனக்கு அந்த நான் கண்ணாடியை வச்சு பார்க்கும்போது என்ன நடக்கும், லென்ஸ் வச்சு பார்க்கும்போது எனக்கு நான் பார்க்குற லெட்டர்ஸு குட்டியாக இருக்கிற லெட்டர் அப்படியே பெருசாக நேராக தான் தெரியும். ஸோ நேரான பெரிதாக்கப்பட்ட மாயபிம்பம், நம்ம சொன்ன மாதிரி தான், பொருள் இருக்கிற பக்கத்துலேயே பிம்பம் உருவாச்சுன்னா அது மாயபிம்பம்னு சொல்வோம். மாயபிம்பத்தை பொருள் இருக்கும் அதே பக்கத்தில் தோற்றுவிக்கிறது, அதே பக்கத்தில் உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிம்பத்தின் தொலைவானது தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவுக்கு சமமாக இருக்கும்.
அதாவது குறைபாடற்ற கண்களுக்கு D is equal to 25 சென்டிமீட்டர். இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த பிம்பத்தோட தொலைவுங்கிறது வந்து ஆக்சுவலாக என்னன்னா லெட்டர்ஸ் குட்டியாக இருக்கும்போது நம்மளால் அதை விசிபிள் பண்ண முடியல. திருப்பி உருவாக்குற அந்த பிம்பம் வந்து நம்ம லென்ஸ் வைக்கும்போது உருவாகிற அந்த பிம்பம் வந்து எப்படி இருக்கும்னா நம்மளால் விசிபிள் பண்ணக்கூடிய மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, மீச்சிறு தொலைவு, அது 25 சென்டிமீட்டர்னு கிட்டத்தட்ட அந்த டிஸ்டன்ஸில் வந்து இருக்கும். பிம்பத்தோட தொலைவு வந்து அந்த மாதிரி இருக்கும், அதுக்கு சமமாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எளிய நுண்ணோக்கியின் பயன்பாடுகள். இப்போது இந்த எளிய நுண்ணோக்கி எங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்க்கலாம். இது கடிகாரம் பழுது பார்ப்பவர்கள் மற்றும் ஆபரணங்கள் செய்பவர்களால் பயன்படுத்தப்படுகிறது. இந்த எளிய நுண்ணோக்கி வந்து இப்போது வாட்ச் கடையிலலாம் வாட்ச் ரிப்பேர் பண்ண போகும்போது அவங்க கண்ணில் வந்து சின்னதாக ஒன்று மாட்டியிருப்பாங்க கண்ணாடி மாதிரி. ஆக்சுவலாக என்னென்னா நம்மளோட வாட்ச்குள்ளார இருக்கிற அந்த மிஷின், இப்போது கை கடிகாரம் கட்டியிருக்கோன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த பார்ட்லாம் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அது வந்து தெளிவாக விசிபிள் ஆகிறதுக்காக அவங்க லென்ஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஆபரணம் செய்கிறவங்க நம்மளோட ஜுவல்ஸ் எடுத்து பார்த்தோன்னா அதில் ரொம்ப மைல்டான டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும், ரொம்ப குட்டியான டிசைன்ஸ் இருக்கும். அந்த டிசைன்ஸை செய்யும்போது நார்மலாக நம்ம அப்படியே பார்த்தோன்னா அது அவ்வளோ பக்காவாக செய்ய முடியுமா அப்படின்னா கஷ்டம் இல்லையா. ஸோ அவங்க அந்த மாதிரி மைல்டான சின்ன சின்ன வேலைகளை செய்யும்போது அவங்க வந்து இந்த லென்ஸை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிறிய எழுத்துக்களை படிக்க உதவுகிறது. இதுதான் நம்ம எக்ஸாம்பிளாக சொன்ன மாதிரி, இப்போ ஒரு புக் இருக்குது, அதில் ரொம்ப குட்டியாக இருக்குது எழுத்துக்கள் அப்படின்னா அதை படிக்கிறதுக்கு இந்த லென்ஸை யூஸ் பண்ணுறோம், இந்த குவி லென்ஸை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பூக்கள் மற்றும் பூக்களின் பாகங்களை உற்று நோக்க பயன்படுகிறது. அப்புறம் இப்போ வந்து இந்த லேப்லலாம் ஒரு பூ இருக்குது, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பூவோட பாகங்கள்லாம் என்னென்னு பார்க்கும்போது அதையும் பிரித்து ரொம்ப குட்டி குட்டி பாகங்கள் இருந்துச்சுன்னா அதை விசிபிள் பண்ணுறதுக்கு, அதை பார்க்குறதுக்கு இந்த லென்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு தடய அறிவியல் துறையில் கைரேகைகளை பகுத்தறிய பயன்படுகிறது. இது நம்ம நிறைய சினிமாவில் கூட பார்த்துருப்போம். இந்த ஏதாவது ஒரு கொலை நடந்துருச்சு, ஏதாவது ஒரு க்ரைம் நடந்துருச்சு அப்படின்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தடயவியல் வல்லுநர்கள் வருவாங்க இல்லையா, வந்து அங்கே இருக்கிற சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, கைரேகையெல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்போ அவங்க கையில் வந்து இந்த மாதிரி மேக்னிஃபையிங் கிளாஸ் வச்சு அவங்க சர்ச் பண்ணுவாங்க இல்லையா, ஏதாவது தடயங்கள் இருக்கான்னு. அது என்னன்னா சின்னதாக ரொம்ப மைல்டாக நம்ம நார்மலாக கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு தடயங்கள் இருந்ததுனாலும் அந்த க்ரைமை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அவங்க அந்த லென்ஸை வச்சு அவங்க தேடும்போது ரொம்ப குட்டியாக இருக்கிற தடயங்களை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக அவங்க வந்து அதை யூஸ் பண்ணி தேடுறாங்க. நெக்ஸ்ட்டு கூட்டு நுண்ணோக்கி. இப்போது எளிய நுண்ணோக்கினா என்னன்னு பார்த்தோம், அதோட பயன் பார்த்தோம். அடுத்தது கூட்டு நுண்ணோக்கி. இந்நுண்ணோக்கியும் மிக நுண்ணிய பொருள்களை காண உதவுகிறது. எளிய நுண்ணோக்கி எப்படி ரொம்ப நுண்ணிய பொருட்களை பார்க்க உதவுதோ அதே மாதிரி தான் கூட்டு நுண்ணோக்கியும் ரொம்ப எளிய பொருள்களை பார்க்க உதவுது. ஆனால் அதை விடவும் ரொம்ப எளிய நுண்ணோக்கியை விடவும் குட்டியாக இருக்கிற பொருள்களை பார்க்கறதுக்கு உதவுது. இதன் உருப்பெருக்கத்திறன் எளிய நுண்ணோக்கியின் உருப்பெருக்கத்திறனை விட அதிகம். இதோட உருப்பெருக்கத்திறன் அப்படின்னா, உருப்பெருக்கம் அப்படின்னா என்ன, உருன்னா உருவம், பெருக்கம்னா பெருசாக்கி காட்டுறது. உருப்பெருக்கம்னா அதோட உருவத்தை பெருசாக்கி காட்டுறது. ஆக்சுவலாக இந்த கூட்டு நுண்ணோக்கியோட உருப்பெருக்க திறன் வந்து எளிய நுண்ணோக்கியை விட அதிகம். ஒரு விஷயத்தை எளிய நுண்ணோக்கியில் பார்க்கறத விடவும் பெருசாக இந்த கூட்டு நுண்ணோக்கியில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது படம் 2.19 கூட்டு நுண்ணோக்கியில் பிம்பம் உருவாதல். இப்போ இந்த கூட்டு நுண்ணோக்கியில் எப்படி பிம்பம் உருவாகுது அப்படின்ற ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரெட் லைனில் AB அப்படின்றது தான் வந்து பொருள். அந்த பொருளுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பொருள் அருகு லென்ஸு. அந்த சின்னதாக இருக்குது இல்லையா, அது பொருள் அருகு லென்ஸு. பொருள் அருகு அப்படின்னா பொருள், அந்த பொருள் அருகு அருகில், பொருளுக்கு அருகில் இருக்கிற லென்ஸ் வந்து பொருள் அருகு லென்ஸு. நம்ம பார்க்குற கண் வச்சு பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லென்ஸ் வந்து கண் அருகு லென்ஸு. இந்த கூட்டு நுண்ணோக்கியை பொறுத்த வரைக்கும் 2 லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு பொருளோட பெரிய பிம்பத்தை பார்க்கறதுக்கு நாம் 2 லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். 2 லென்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் எளிய நுண்ணோக்கியை விடவும் நம்மளால் இதில் பெருசாக பார்க்க முடியுது. இதுதான் வந்து அந்த இமேஜ் ஃபார்மேஷனுக்கான பிக்சர். நெக்ஸ்ட் கீழே குவிலென்ஸின் குவிய தொலைவினை குறைப்பதன் மூலம் நுண்ணோக்கியின் உருப்பெருக்க திறனை அதிகரிக்கலாம். இப்போ ஒரு குவிலென்ஸ் இருக்குது, அந்த குவிலென்ஸோட குவிய தொலைவை வந்து இன்னும் குறைக்கிறது மூலமாக, அந்த ஃபோக்கல் லென்த்தை இன்னமும் குறைக்கிறது மூலமாக இன்னும் உருப்பெருக்கம் அடைஞ்ச இன்னும்
பெருசாக இருக்கிற பிக்சரை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் லென்ஸுகளை வடிவமைப்பதில் உள்ள இடர்பாடுகளால் குவிய தூரத்தினை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் குறைக்க இயலாது. ஆனால் என்ன ஆக்சுவலாக ஒரு லென்ஸோட குவிய தூரத்தை ரொம்ப குறைக்க உருவம் பெரிய பிம்பமாக நமக்கு கிடைக்கும். ஆனால் லென்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த குவிய தொலைவை குறைச்சி லென்ஸை நம்மளால் உருவாக்க முடியாது. அதனால தான் நாம் இங்கே வந்து 2 லென்ஸை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனவே கூட்டு நுண்ணோக்கியில் உருப்பெருக்கத்தை அதிகரிப்பதற்காக 2 குவிழ் லென்ஸுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் குவிய தொலைவு குறைஞ்சா உருப்பெருக்கம் பெருசாக இருக்கும். ஸோ இதை கன்சிடர் பண்ணி தான் நம்மளால் ஒரு லிமிட்டுக்கு மேலே அதை குறைக்க முடியல, அந்த குவிய தொலைவை குறைக்கிற மாதிரி லென்ஸை உருவாக்க முடியலன்றதை சால்வ் பண்ணுறதுக்காக இந்த கூட்டு நுண்ணோக்கியில் வந்து 2 லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு கொடுத்துருக்கிற பிக்சரில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், பொருளுக்கு பக்கத்தில் ஒரு லென்ஸும் கண்ணுக்கு முன்னாடி ஒரு லென்ஸும் மொத்தமாக 2 லென்ஸும் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போது இந்த கூட்டு நுண்ணோக்கியோட அமைப்பு பார்க்கலாம். கூட்டு நுண்ணோக்கியானது 2 குவி லென்ஸ்களை கொண்டது. இதில் என்னன்னா 2 குவி லென்ஸ் இருக்கும் இந்த கூட்டு நுண்ணோக்கியில். 2மே குவி லென்ஸ் தான். இவற்றில் பொருளுக்கு அருகில் உள்ள குறைந்த குவிய தூரம் கொண்ட குவி லென்ஸானது பொருளருகு லென்ஸ் அல்லது பொருளருகு வில்லை என்றும். இதில் என்னன்னா 2 லென்ஸ் இருக்குது, 2 லென்ஸுக்குமே பேர் இருக்குது. ஒன்று பொருளுக்கு பக்கத்தில் இருக்கிற குறைஞ்ச குவிய தூரம் கொண்ட லென்ஸை வந்து பொருளருகு லென்ஸ் அப்படின்னும் சொல்லலாம், இல்லைன்னா பொருளருகு வில்லை அப்படின்னும் நாம் சொல்லலாம். அடுத்தது உற்று நோக்குபவருடைய கண்ணிற்கு அருகில் உள்ள அதிக விட்டமும் அதிக குவிய தூரமும் கொண்ட லென்ஸு கண்ணருகு லென்ஸ் அல்லது கண்ணருகு வில்லை என்றும் அழைக்கப்படுகின்றன. பொருளுக்கு பக்கத்தில் இருக்கிற லென்ஸ் வந்து குறைஞ்ச விட்டம் இருக்கும், குறைஞ்ச குவிய தூரம் இருக்கும். கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற லென்ஸ் வந்து அதிக விட்டமும் அதிக குவிய தொலைவும் இருக்கும். நமக்கு அந்த பிக்சர் பார்க்கும்போதே நமக்கு தெரியும், இந்த பொருளுக்கு பக்கத்தில் இருக்கிற லென்ஸு சின்னதாகவும் கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிறது பெருசாகவும் இருக்குது. அந்த கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிறத வந்து கண்ணருகு லென்ஸுன்னு சொல்லலாம், இல்லைனா கண்ணருகு வில்லை அப்படின்னும் சொல்கிறோம். இந்த 2 லென்ஸுகளும் முன்னும் பின்னும் நகரக்கூடிய வகையில் அமைக்கப்பட்ட குறுகலான குழாயினுள் பொருத்தப்பட்டுள்ளன. அதே மாதிரி இந்த நுண்ணோக்கியோட பொறுத்த வரைக்கும் இந்த 2 லென்ஸுமே அப்படியே ஓப்பனில் வச்சுருப்பாங்களான்னா கிடையாது, ஓப்பன்லலாம் இருக்காது. ஒரு டியூப் மாதிரி, குழாய் மாதிரி டியூப்பில் தான் இருக்கும். அந்த டியூப்பில் அதுவும் எப்படி வச்சுருப்பாங்கன்னா இந்த லென்ஸை முன்னாடியும் பின்னாடியும் மேலேயும் கீழேயும் நகர்த்திக்கிறதுக்கு ஏபிளாக இருக்கிற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து கூட்டு நுண்ணோக்கியோட அமைப்பு. நெக்ஸ்ட்டு செயல்படும் விதம். பொருள் ஏபியானது பொருளருகு லென்ஸின் குவிய தூரத்தை விட சற்று கூடுதலான தொலைவில் வைக்கப்படுகிறது. இப்போது பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா பொருளில் ரெட் கலரில் இருக்கிறது ஏபி. இந்த ஏபிங்கிறத எங்கே வச்சுருக்காங்கன்னா பொருளருகு லென்ஸோட ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, எஃப்பை விட கொஞ்சம் பின்னாடி தள்ளி அங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பொருளருகு லென்ஸின் மறுபுறத்தில் பெரிய தலைகீழான மெய்பிம்பம் தோற்றுவிக்கப்படுகிறது. இப்போது பொருளை நம்ம வந்து கன்சிடர் இப்போ பிக்சரை பார்க்குறீங்க, நம்ம ஃபஸ்ட்டு என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா பொருளருகு லென்ஸை மட்டும், ஒரு லென்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம், அந்த சின்ன லென்ஸு பொருளருகு லென்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன வச்சுருக்கோம், பொருள் வச்சுருக்கோம். அப்போது இந்த பொருளோட பிம்பம் என்ன ஆகும், இந்த பக்கம் ரைட் சைடில் தலைகீழான வச்ச பொருளை விட பெருசாக இருக்கிற ஒரு தலைகீழான மெய்பிம்பம் வந்து தோற்றுவிக்கப்படுது. ஓகேவா? இப்போது இந்த தோற்றுவிக்கப்பட்ட தலைகீழான மெய்பிம்பம் இருக்கு இல்லையா, இது அடுத்த லென்ஸ் இருக்கு இல்லையா கண்ணுக்கு பக்கத்தில், அந்த லென்ஸுக்கு பொருளாக அமைய போகுது. நெக்ஸ்ட்டு இந்த பிம்பமானது கண்ணருகு லென்ஸிற்கு பொருளாக செயல்படுகிறது. இப்போ A', B' உருவான இந்த பிம்பம் வந்து இந்த கண்ணருகு லென்ஸுக்கு ஒரு பொருளாக செயல்படுது. அப்படி செயல்பட்டு இப்பிம்பமானது கண்ணருகு லென்ஸின் முதன்மை குவியத்திற்குள் அமையுமாறு கண்ணருகு லென்ஸ் சரி செய்யப்படுகிறது. என்ன பண்ணுறோம், இப்போ வந்து A', B' ஒரு பிம்பம் கிடைச்சிது. இந்த A', B' வந்து இந்த கண்ணருகு லென்ஸோட ஃபோக்கல் லென்த்துக்குள்ளே வர்ற மாதிரி நாம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். நாம் அமைப்பு சொல்லும் போதே பார்த்தோம், இந்த 2 லென்ஸுமே வந்து முன்னாடி பின்னாடி நகர்த்திக்கிற அட்ஜஸ்டபிள் டைப்பில் இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போது அந்த லென்ஸை நாம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கண்ணருகு லென்ஸ் அளவில் பெரிய நேரான மாய பிம்பத்தை A', B' பொருள் இருக்கும் அதே பக்கத்தில் தோற்றுவிக்கிறது.
இப்போ அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் பி டேஷ் அப்படின்றது கண்ணருகு லென்ஸோட பொருளாக எடுத்துக்கிட்டோம்னா நாம் ரைட் சைடு இருந்து பார்க்கும்போது இதோட பிம்பம் வந்து எங்கே உருவாகும்? இப்போது அந்த டாட்டட் லைனில் போயிருக்கு பாருங்க, பெருசாக பொருளுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வச்ச ஏபிங்கிற அந்த ரெட் லைன் பொருள் இருக்கு இல்லையா, அதுக்கும் முன்னாடி ஏ டபுள் டேஷ் பி டபுள் டேஷ் அப்படின்ற ஒரு பெரிய ரொம்ப பெருசாக இருக்கிற ஒரு நேராக இருக்கிற ஒரு மாயபிம்பத்தை வந்து உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். கூட்டு நுண்ணோக்கியின் உருப்பெருக்கு திறனானது எளிய நுண்ணோக்கியின் உருப்பெருக்கு திறனை காட்டிலும் 50 முதல் 200 மடங்கு வரை அதிகமாக இருக்கும். இப்போது இந்த பிக்சரில் நாம் ஏபி அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு பொருள் வச்சோம், ஆனால் அது ஏ டபுள் டேஷ் பி டபுள் டேஷ்னு எவ்வளோ பெரிய பிம்பமாக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கூட்டு நுண்ணோக்கியானது எளிய நுண்ணோக்கியை விட 50லிருந்து 200 மடங்கு பெரிய பிம்பத்தை நம்மளால் பார்க்குற அளவுக்கு அது வந்து காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு நுண்ணோக்கியை பற்றி சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இந்த எளிய நுண்ணோக்கி கூட்டு நுண்ணோக்கி இல்லாமல் இன்னும் ஒரு டைப் இருக்குது, நகரும் நுண்ணோக்கி. ஆக்சுவலாக நகரும் நுண்ணோக்கியும் கிட்டத்தட்ட கூட்டு நுண்ணோக்கி மாதிரி தான், ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். நகரும் நுண்ணோக்கி இது 0.01 மில்லிமீட்டர் என்ற அளவிலான மிகச்சிறிய தொலைவுகளை மிக துல்லியமாக அளந்தறியக்கூடிய மிக சிறந்த கருவிகளில் ஒன்றாகும். என்னன்னா இது எந்த அளவுக்கு சின்ன தொலைவுகளையும் மெஷர் பண்ணுறது. ஆக்சுவலாக அதே மாதிரி தான் கூட்டு நுண்ணோக்கி மாதிரி தான் இந்த நகரும் நுண்ணோக்கியும், ஆனால் டிஸ்டன்ஸை ரொம்ப அக்யூரேட்டாக இது மெஷர் பண்ணும். 0.01 மில்லிமீட்டர் அளவுக்கு, ஒரு மில்லிமீட்டர்னாலே குட்டி உண்டு, அதுலேயே 0.01 மில்லிமீட்டர்னால் ரொம்ப குட்டி. அந்த அளவுக்கு மைல்டான டிஸ்டன்ஸையும் பர்ஃபெக்டாக மெஷர் பண்ணுறதுக்கு இந்த நகரும் நுண்ணோக்கி யூஸ் ஆகுது. இந்த நகரும் நுண்ணோக்கி எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு நான் சைடில் ஒரு பிக்சர் வச்சுருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக அதே நார்மலாக இருக்கிற அதே மைக்ரோஸ்கோப் தான், ஆனால் கீழே அட்ஜஸ்டபிள். அதை வந்து முன்னாடி அதாவது சைடில் வந்து நம்மளால் அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி நகர்த்திக்க முடியும். அதனால தான் அதை நகரும் நுண்ணோக்கி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, இது வெர்னியர் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. இதன் மீச்சிற்றளவு 0.01 மில்லிமீட்டர் ஆகும். இந்த நகரும் நுண்ணோக்கி வந்து நம்ம வெர்னியர் கேலிஃபர் பார்த்துருப்போம் இல்லையா, அளவீடுகள் லெசன்லலாம் வரும் வெர்னியர். அந்த வெர்னியரோட தத்துவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த நகரும் நுண்ணோக்கியை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதோட மீச்சிற்றளவு என்ன, இதோட ரொம்ப சின்ன மெஷர்மெண்ட்டு, ரொம்ப சின்னதாக எந்த அளவுக்கு வரைக்கும் அளக்கலாம் அப்படின்னா 0.01 மில்லிமீட்டர் வரைக்கும் நம்மளால் இதை யூஸ் பண்ணி அளக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இப்போது இதெல்லாம் தான் நுண்ணோக்கினா என்ன, அதில் என்னென்ன டைப் இருக்குது, எளிய நுண்ணோக்கி, கூட்டு நுண்ணோக்கி, அப்புறம் நகரும் நுண்ணோக்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ பார்த்துருக்கோம்.